ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் முதல்வன் திட்டம் மூலியமாக கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லைங்க 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ட்ரெயினும் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 13/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீமை பற்றின முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இந்த 1000 பேருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லாமே வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த திட்டத்தை பற்றின முழு தகவலும் இந்த பிடிஎஃப்ல தான் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வே அண்ட் பேங்கிங்க்கு ஃப்ரீயான கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியான ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு டைரெக்டாக அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்ன கேட்டகரியெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங்கில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 31/5/2025 ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஒரு 1000 பேரை தமிழ்நாடு முழுக்க எடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கோச்சிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அதே மாதிரி அக்காமடேஷன் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் உடனே இந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எத்தனை பேர் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸில் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க.
6 மாதத்துக்கு உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். 2025 வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதே தான் இதற்கான எலிஜிபிலிட்டியாகவும் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ட்ரைனிங்க்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு ஒரு 5 வருஷம், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதையுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் பேங்கிங் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் இதே தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 28/4/2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் 29/4/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு 13/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடைபெறும் சொன்னேன் இல்லையா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நார்மலாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம் நடைபெறும். அதுக்கான கால் டிக்கெட் May 3rd வீக்கில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கான டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 31/5/2025 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்திலே உங்களுக்கான சென்டர்ஸ் இருக்குது. உங்கள் மாவட்டத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் உங்களுக்கு சென்டர்ஸ் ஒதுக்குவாங்க. உங்கள் மாவட்டத்தில் அப்ளை பண்ணுற நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த சென்டர்ஸ் எல்லாம் ஒதுக்குவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான portal.nonmudhalvan.tn.government.in அப்படின்றதில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டூரேஷனை பொறுத்தளவுக்கு 1 ஹவருக்கு இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 மார்க்ஸ், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், அதே மாதிரி ஆப்டிடியூட் 25, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 ஹவரில் எழுதணும். எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க, முக்கியமாக ஃபீஸ் கட்டி படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் மற்றும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.